நீங்கள் இப்போ வஃபாத் ஆயிட்டீங்க இல்லையா? நீங்கள் வஃபாத் ஆனதுக்கு ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 10 வருஷம் அண்ணன் பேசல, 10 வருஷம் தம்பி பேசல, தங்கச்சிட்ட பேசி தங்கச்சியோட முகத்தை நான் முழிக்கவே மாட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரிகள் கூட ஒரு காலகட்டத்தில் நம்ம மேல இருக்க பாசம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறோம். அது சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு கொடுக்கல் வாங்குத கடனாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் அந்த பாசம் அப்படியே இணைஞ்சிட்டு இருக்கோம். என் தம்பிடா, அண்ணன்டா. அப்புறம் ஒரே வயசுல பிறந்த நம்ம கேவலம் அந்த பணத்தை சொத்துக்காக அடிச்சுக்கிறோம். 10 வருஷம் அண்ணன் பேசல, 10 வருஷம் தம்பி பேசல, தங்கச்சிட்ட பேசி தங்கச்சியோட முகத்தை நான் முழிக்கவே மாட்டேன். எதுக்காக? சின்ன வயசுல நம்மளை யாராச்சும் அடிச்சிட்டாங்கன்னா நம்ம அண்ணங்கிற ஓடி வருவான். யார் மேலே கை வச்சேன்? தம்பி மேலே கை வச்ச அப்படின்னு அண்ணங்கிற ஓடி வருவான். அந்த பாசம் குறிப்பிட்ட காலத்தில் அது மாறுபடும் பொழுது ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அல்லாவோட பாசம் அப்படி கிடையாது. அல்லாவோட பாசம்தான் இந்த உலகத்திலும் சரி, அந்த ஆகியத்திலும் சரி நிரந்தரம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் இப்போ வஃபாத் ஆயிட்டீங்க இல்லையா? நீங்கள் வஃபாத் ஆனதுக்கு ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், பெற்ற தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, நம்ம பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, சில மாதங்கள், சில காலங்கள், சில வருடங்கள் கவலைப்படுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை. என் பையன் இருந்தான்ப்பா அப்படின்னு ஒரு ஞாபகம் வரும்போது அந்த தாயும் தந்தையோ கதறக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஆனால் அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். அவங்களுக்கு பின்னால் வரக்கூடிய காலம் இருக்கு இல்லையா? நம்ம சகோதரர்கள் சகோதரிகளாக இருக்காங்க இல்லையா? எங்கள் அண்ணன் இருந்தால் உடம்பு முடியாமல் இறந்துட்டான், அப்பன்னா அவன் தான் இறந்துட்டான், அவனுக்கிட்ட என்ன மவுத்து வந்துருச்சு, அவன் இறந்துட்டான். இவ்வளோதான் மனுஷன். நிஜமாக சொல்கிறேன், இவ்வளோதான் மனுஷன். நம்ம இருக்கும்போது நம்மளை பற்றி கவலையே பட மாட்டாங்க. நம்ம இருக்கும்போது நம்மளை அருமை எதுவுமே தெரியாமல் இருக்கும். ஆனால் மௌத்தாயிட்டா பாருங்க, கதறி அழுகிறது என்ன, அவன் அப்படி பார்த்தேன், அவன் என்னை இப்படி செஞ்சான், அவன் அப்படி இருந்தான், அவனை மாதிரி பையன் யாருமே இல்லை, அவனை மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்க நான் கொடுத்து வச்சுக்கணும், அவனை மாதிரி தம்பி கிடைக்க நான் கொடுத்து வச்சுக்கணும். மனைவி எத்தனை நாள் வஃபாத்துக்கு அப்புறமா எத்தனை காலம் வரைக்கும் இஸ்லாத்தில் 3 நாள் 4 நாளுக்கு மேலே கவலைப்படக்கூடாது அப்படின்றது இஸ்லாத்தை ரொம்ப வலியுறுத்து. இதுதான் உண்மை, இதுதான் நிதர்சனம். ஆனால் அல்லாஹ் பாருங்க, இந்த 5 வக்து தொழுகக்கூடிய அந்த நபர்கள் இருக்காங்கல்ல, இறைநேசர்கள், உண்மையாக சொல்கிறேன், அடுத்த வக்து அவங்க தொழுகலாம் கைகள் நடுங்க ஆரம்பிச்சிடும். அப்போ தான் அவங்களுக்கு பிபி சுகர் எல்லாமே வந்துடும். தொழுகலன்னு நினச்சிங்க, அவங்கள பார்த்தாவே அவங்க ஏதோ ஒரு மாதிரியாகவே பயந்த மாதிரி இருப்பாங்க. தொழுதுக்கு அப்புறம் அவங்களோட சுக்குன் கிடைக்கும், அந்த ஒளிவட்டம் அவங்க முகத்தில் அந்த பிரகாசம் இருக்கும், ஏதோ பெருசாக சாதிச்சிட்டோன்ற ஒரு வெறி இருக்கும் அவங்க முகத்தில். ஆனால் அவங்களோட ஒரு வக்து தவறும் போது எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறான். எல்லாம் மலக்கு மலோட டிஸ்கஸ் பண்ணுறான். என்ன ஏன் அடியான்னு ஒன்றும் ஆள காலமே ஒன்றும் வரலையே, என்னவா இருக்கும். எல்லாம் அறிந்தவன் தான். அல்லாஹ் எல்லாமே அறிந்தவன் தான், முன்கூட்டி எல்லா விஷயத்தையும் அறிந்தவன் தான். ஆனால் அல்லாஹ் தன் அடியானை பற்றி பெருமையாக பேசணும் இல்லையா? மலக்கு மலர்கிட்ட டிஸ்கஷன் திரும்ப என் அடியா வந்துட்டான்பா, என் அடியா அவன் சொல்ல, அவன் வருவான்னு சொல்லலை, வந்துட்டான் பாரு என் அடியா. நமக்கு இந்த உடலையும் கொடுத்து, உடலில் இருக்க உறுப்பையும் கொடுத்து, அதில் ரூஹு கொடுத்து, அழகையும் கொடுத்து, கை கால் நல்லா சலாமத்தாக கொடுத்து, ஹையால் சலா ஹையால் அல் ஃபலா அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? உண்மையை சொல்லணும் என்கிட்ட. எத்தனை பேர் பாங்கு சொல்லும் போது எப்படா இந்த பாங்கு முடியும்னு காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேர்? நம்ம அப்போ தான் என்ன பண்ணிகிட்ருப்போம், நம்ம மனைவி வீட்டில் இருக்கவங்களாம் பெண்களை என்ன பண்ணுவாங்க, கேரட் கட் பண்ணுவாங்க, அப்போ தான் காய்கறி கட் பண்ணுவாங்க, அசான் சத்தம் கேட்டு அப்படி நிப்பாட்டிட்டு எப்படா முடியுன்ற இதை சஹாபாக்களை சொல்கிறேன். இதை கேட்கும்போது இன்னும் பாங்க சத்தம் கேட்டால் நல்லா இருக்குமே, இன்னும்
அல்லாவோட பேரை சொல்லும்போது நல்லா இருக்குமே. அல்லாஹ் பெரியவன். வெற்றியின் பக்கம் வாங்க, தொழுகையின் பக்கம் வாங்க. அஸ்ஸலாத்து மினல் ஹைரு மினன் நோம். எங்கே நம்ம தொழுகை? ஒரு தாயோட 70 மடங்கு, ஒரு தாயை விட 70 மடங்கு பாசம் கொண்ட அல்லாஹ் எங்கே? அல்லாஹ் யார்? அல்லாஹ் நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான். எவ்வளோ பாவம் நம்ம செய்கிறோம், மனசாட்சி தொட்டு சொல்லுவோம். எவ்வளோ பாவங்கள் நம்ம செய்கிறோம். ஒரு நாளைக்கு எத்தனை பாவம் நம்ம செய்கிறோம். போய் சொல்கிறோம், திருடுறோம், ஜினா பண்ணுறோம், விபச்சாரம் பண்ணுறோம், எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம். ஆனால் இதுவே மனிதர்கள்கிட்ட நம்ம வந்து சின்னதாக ஒரு சின்ன ஒரு விஷயம் பேசுங்களேன், அவன் பேச மாட்டான், கோச்சிப்பான். அது உங்கள் தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்கள் கூட பிறந்த சகோதரன், பெஸ்ட் ஃப்ரெண்டு யாராக இருந்தாலும் சரி. ஆனால் அல்லாஹ் எப்படி கூப்பிடுவான் உங்களை? ஐயோ நாஸ், என்னோட அடியானே எங்கே இருக்கு? அடியான். நபிசுல்லாஹ் சொல்றாங்க, என்னை அடியானை கூப்பிடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அல்லாஹ் பாவம் செய்யக்கூடிய என்னோட அடியான் எங்கே இருக்கான்? யார் அந்த அல்லாஹ்? சூரியன் நம்மளுக்காக தானே படைச்சான், சந்திரன் நம்மளுக்காக தானே படைச்சான், கடல் நம்மளுக்காக தானே படைச்சான். இந்த வாகனங்கள், இந்த துணிமணி, இந்த லக்ஸுரியான வாழ்க்கை யாருக்கு கொடுத்தான்? நம்மளுக்காக தானே கொடுத்தான். இதனால அல்லாஹ்க்கு எதனா பிரயோஜனம் இருக்கா? அல்லாஹ்க்கு எதனா பிரயோஜனம் இருக்கா? ஒரு மேனேஜர், ஒரு கம்பெனி நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு மேனேஜர் திட்டுறான் ஒரே ஒரு காரணத்துக்காக, சீக்கிரமாக 8 மணிக்கு ரீச் ஆகணும், நம்ம 7:30 மணிக்கு போய் ரீச் ஆயிடும். அவங்கள்ட்ட திட்டு வாங்கக்கூடாது, ஒரு பயம், நம்ம வேலை போயிருமோ. ஆனால் எத்தனை தடவை பாங்க சொல்கிறாங்க, ஒரு நாள் கூட நீங்கள் வந்து தொழுகை பக்கம் அல்லாஹ்வுக்கு பயந்து வரல. அப்படி என்ன உங்களுக்கு வேலை? மாலிக்ன்றது யார்? நம்மளை படைத்த ரப்பில் அவள் படைத்தவன் முன்னாடி நம்மளை சுஜூத் செய்யணுன்றது நம்மளுக்கு எந்த துனியாவோட வாழ்க்கையில் நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்? எது வாழ்க்கையில் வெற்றி தெரியுமா? அல்லாஹ் நம்ம கூட இருந்தால் எல்லாமே வெற்றி. அல்லாஹ் நம்ம கூட இருந்தால் எல்லாமே வெற்றி. எல்லாமே நம்மளுக்கு வெற்றி தான். சோகங்களை, துன்பங்களை, சோதனைகளை செய்வான், அதை நம்ம தாங்கிக்கணும். அவ்வளோதான். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிக்ர் செய்ய. அல்லாஹ் கூட பேசக்கூடிய ஒரு தன்மை எப்படி வளர்க்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். நீங்கள் குரான் ஓதுறீங்களா வீட்டில்? குரான் சேட்டிங் பண்ணுறீங்களா? பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் மேனேஜருக்கு சேட் பண்ணுறீங்களா? ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல. நம்ம அவங்கள நேரில் பார்க்கல, நேரில் பேசல, ஆனால் சேட் பண்ணுறதுனால ஒரு ஃபீல் கிடைக்குது இல்லை. ஆனால் அல்லாஹ் நீங்கள் சேட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அல்லாவோட கலாமை படிக்கணும். அல்லாவோட குரானை ஓப்பன் பண்ணி அதை குரானை படிக்கணும். என்ன எண்ணத்தோட படிக்கணும்னா, அல்லாஹ் என்னோட உரையாடுகிறான், அல்லாஹ் என் கூட சேட் பண்ணுறான், அல்லாஹ் என் கூட பேசுகிறான், எனக்கு பதிலளிக்கிறான் அப்படின்ற ஒரு நியத்தோட படிக்கணும். எந்நேரமும் அல்லாஹ் நான் பார்த்துட்ருக்கான். ஒரு சின்ன ஒரு 10க்கு 10 ரூம் கிடச்சா போதும், லைட் ஆஃப் பண்ணி ஜினா பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. வெக்கம். ஏன்னா இது முனாஃபிக்கினோட தன்மை இல்லையா? ஏன்னா யாருமே நான் பார்க்கல, மனிதர்களை யாருமே பார்க்கல. அல்லாஹ் பார்க்கலையா? அல்லாஹ் பார்க்கல, மனசாட்சியோட அல்லாஹ் பார்க்கல. இது நீங்கள் செய்யக்கூடிய தவறு, ஏதோ ஒரு விஷயம் நம்மளை தடுக்கும். அதை உதறி தள்ளிட்டு நம்ம பாட்டுக்கு பாவம் செய்கிறோம். எத்தனை பேர் 5 வக்து தொழுகையோடு நீங்கள் தொழுதுட்டு இருக்கும்போது ஒரு நியத்தோடு நீங்கள் தூங்குறீங்க. அல்லாஹ் அவங்களை எழுப்புவான். அல்லாஹ்க்கு நீங்கள் ரொம்ப பிடித்தமானவர்கள். அல்லாஹ் அவங்களை எழுப்புவான். அப்போ தான் நம்ம அர்ஜென்ட்டாக வந்து பாத்ரூம் வரும். நம்ம அலாரம் வச்சு படுப்போம், அப்போ தான் டக்குன்னு முழிப்பு வரும். அல்லாஹ் எழுப்புறான். அல்லாஹ்க்கு பிடிச்சிருக்கு, நீ அவனுக்கு சுஜூத் செய்கிறது பிடிச்சிருக்கு, தொழுகிறது பிடிச்சிருக்கு, நீங்கள் துவா கேட்கறது பிடிச்சிருக்கு, அவனுக்கு ஜிக்ர் செய்கிறது பிடிச்சிருக்கு அப்படின்னா காதலிக்கிறது அல்லாஹ்க்கு பிடிச்சிருக்கு. யாரெல்லாம் நம்ம காதலிச்சிருக்கோமா? தாய், தந்தை, சகோதரனால யாருமே உங்ககிட்ட இருக்க மாட்டாங்க. ஹபரில் அடக்கம் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. கண்ணாடி தொடச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. சில பேர் விருந்து வச்சு சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். நாளைக்கு இதே தாய் தந்தை கியாமத் நாளில் வந்து நம்மளை பார்த்து பயந்து விடுவாங்க. யாருமே நம்மளுக்கு துணையாக இருக்க மாட்டான். அல்லாஹ் மட்டும்தான் இருப்பான். அல்லாஹ் கேட்பாங்க, உனக்கு துணையாக இருக்கா சொல்லி இப்போ
அல்லாஹ் உன்னை தவிர எனக்கு யாருமே இல்லை அல்லாஹ். எவ்வளோ அழகான கண்கள் என்ன படைச்சிருக்க, எவ்வளோ அழகான மூளையை என்ன படைச்சிருக்க, எவ்வளோ அழகான அதில் நரம்புகள், அதில் சென்ஸ் பண்ணக்கூடிய எத்தனை. நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது நம்ம கையில் சாப்பாடு எடுத்து சாப்பிட்றோம், கையில் எடுக்கிறோம் சாப்பாடை, ஒரு அளவு எடுக்கிறோம், கிட்ட வரும்போது அதை மோந்து பார்க்குறோம், அது ஒரு தன்மை, அது ஒரு ஷிஃபத்து. அப்புறம் வாய்க்கு கொண்டு போகிறோம், டேஸ்ட்டு, உப்பு இருக்கா, இனிப்பாக இருக்கா, எப்படி இருக்குன்ற டேஸ்ட். அப்புறம் மெல்றதுக்கான பற்களை எல்லாம் கொடுத்தான். அப்புறம் உள்ளே போயிடும், அதுக்கு ப்ராசஸ் தான். உனக்கு நீ எடுத்துக்கோ, உனக்கு இது ப்ராசஸ், உனக்கு இது எல்லாமே அல்லாஹ் எவ்வளோ பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றா நம்மளை படைச்சிருக்கான். ஒரு வக்து அல்லாவுக்காக ஒதுக்க முடியாதா? ஒரு வக்துக்கு ஒதுக்க முடியாதா? சுபு ஃபஜ்ர் தொழுகை ஒரு வக்து அல்லாவுக்காக நீங்கள் ஒதுக்கி பாருங்கள், மற்ற எல்லா தொழுகையும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நாம் கா முசல்மான் காம் கா முசல்மான் இல்லைன்னு சொல்லுவாங்க. சும்மா பேருக்கு தான் முஸ்லீம், செயலில் இல்லை அப்படின்வாங்க. அல்லாஹ் ரொம்ப பாசமானவங்க, அல்லாஹ் ரொம்ப ரொம்ப பாசமானவங்க. அவங்களுக்கு நம்ம பாசம் தெரியல, அவங்க நம்ம போகிறது இல்லை, கேட்கறது இல்லை. கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பார்க்கணும். நம்ம கண்ணு முன்னாடியே கண்ணு தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க. நம்மளுக்கு நம்ம நடந்து போயிட்டுருக்கோம், நம்ம நடக்க கால் இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க. நம்ம சாப்பிட்டுருக்கோம், சாப்பிட கை இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க. எல்லாம் எவ்வளோ பார்த்து பார்த்து ஒன்றா உங்களுக்கு உறுப்பை கொடுத்துருக்கான். அது உதாரணத்தை காமிச்சு உங்களுக்கு உறுப்பு கொடுத்துருக்கான். நீங்கள் எவ்வளோ நன்றி உள்ள அடியானா இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நைட்டெல்லாம் தொழுவலியா, இரவெல்லாம் தொழுவலியா? முன்பின் பாவங்களை மன்னிக்கக்கூடிய நபர் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவன் உயிரும் மேலான நபி, அவர் இரவு எழுந்து தொழுவலியா? அல்லாவுக்கு நன்றி உள்ள அடியானா இருக்க வேணாமா அப்படின்னு. அல்லாஹ் நீங்கள் நினச்சிங்க, அல்லாஹ் மேலே அவ்வளோ பாசம். நீங்கள் நினச்சாவே போதுங்க, அல்லாஹ் உங்களை 1000 மடங்கு அல்லாஹ் நினைப்பான். நீங்கள் ஒரு அடி வந்து அல்லாஹ் 10 அடி வரான். நீங்கள் ஒரு ஜான், நான் வந்து அல்லாஹ் 1000 ஜான் உங்களை தேடி அல்லாஹ் வரான். அல்லாஹ் சந்தோஷப்படுறான். ஹைர், இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா, அந்த அப்பா அம்மா உறவு எல்லாமே வந்து ஒரு நாடகம் தான். எல்லாமே ஒரு நாடகம். இது நம்ம புரிஞ்சுக்கிறோம். எப்போ நமக்கு புரியுது வர்றதுன்னு தெரியல. அல்லாஹ் நம்ம எல்லாருக்குமே அந்த ஹிதாயத்தை கொடுக்கணும். நான் இந்த யூடியூப்பில் வீடியோஸ் போடுறதுனால என்னோட வருமானத்துக்காக நான் ஒரு நிமிஷமும் நான் நினச்சது கிடையாது. இந்த யூடியூப் வருமானம் இன்றைக்கி நான் இருப்பேன், நாளைக்கு இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆனால் நான் பேசக்கூடிய இந்த இந்த காணொளி இருக்கு இல்லையா, இது எத்தனை பேர் கேட்பீங்க, அதனால் எத்தனை நன்மை எனக்கு கிடைக்கும். ஒரு 1000 பேர் கேட்குறீங்க. ஒரு நபர் இதை நினச்சி பார்த்து கண் கலங்கியோ, இல்லை அல்லாஹ் எவ்வளோ பெரிய படைப்பாளர், அல்லாஹ் நம்ம மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான், அன்பு வச்சுருக்கான்றது நம்ம ஒரு ஆள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுதான் மிகப்பெரிய வருமானமே. நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய கூட்டம் உங்களில் ஒரு இருக்கட்டும் அல்ல ஏன் சொன்னான். அது கேட்டதுல தான் என் வாழ்க்கையே மாறிடுச்சு. எனக்கு என்னெல்லாம் தெரியுதோ, எதெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயம், உங்களுக்கு நல்ல விதமாக உங்களுக்கு அல்லாவை பற்றியோ இஸ்லாம் பற்றி தீனை பற்றி உங்களுக்கு தெரியுதோ, உடனே அதை பகிருங்க. இதுவே சிறந்த அடியானுக்கான ஒரு சிறந்த ஒரு அடையாளம். கேட்டதும் அதன்படி நடக்க அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அதிகமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எதனாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கான ஒரு வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.